அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். கணவரை விபத்தில் பலி கொடுத்த மனைவி, காப்பீடு தொகையை கொடுக்காமல் ஏமாற்றிய ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம். பெண்ணிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததால் மேல்முறையீடு செய்த ஸ்ரீராம் பினான்ஸ் நிறுவனத்திற்கு அடிமேல் அடி. அதற்கு பிறகு நடந்த திருப்பம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் சாரதாம்பாள் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன், ஜானகி தம்பதியர். இந்த நிலையில் ஸ்ரீராம் ஹவுசிங் பினான்ஸ் நிறுவனத்தில் ஜானகியின் கணவர் ராஜேந்திரன் வீட்டுக்கடனாக 17 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காப்பீடும் செய்துள்ளார்கள். காப்பீட்டுத் தொகையான 48,467 ரூபாயை கட்டணமாக செலுத்தியுள்ளார். கடந்த 16/4/2005 முதல் 16/4/2027 வரை காப்பீடு நடைமுறையில் இருந்துள்ளது. இந்த நிலையில் 4/1/2020 ராஜேந்திரன் விபத்தில் மரணமடைந்து விடுகிறார். இதனால் ராஜேந்திரனுக்கு வழங்கக்கூடிய காப்பீடு தொகை ரூபாய் 14,69,487 ரூபாயை கேட்டு அவரது மனைவி ஜானகி ஸ்ரீராம் ஹவுசிங் பினான்ஸ் மற்றும் ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கும் விண்ணப்பித்துள்ளார். ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் காப்பீடு தொகையை வழங்காததால் திருநெல்வேலி நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் வழக்கறிஞர் பிரம்மா மூலம் வழக்கு தாக்கல் செய்தார். நிர்வாக காரணத்தினால் வழக்கானது மதுரைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. மதுரையில் வழக்கை விசாரணை செய்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர் ஜானகிக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடாக 1 லட்சமும், காப்பீடு நிறுவனம் வழங்க வேண்டிய 14,69,487 ரூபாயையும் வழங்க உத்தரவிட்டார். மேலும் 2/9/2021 முதல் 9% வட்டியுடன் வழங்க வேண்டும், வழக்கு செலவாக 10,000 ரூபாயுடன் சேர்த்து வழங்க வேண்டும் என கடந்த 5/3/2024 அன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் நுகர்வோர் ஆணையத்தின் இந்த தீர்ப்பை ஏற்காமல் மாநில நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்து வழக்கினை மீண்டும் விசாரணை செய்யக்கோரி மேல்முறையீடு செய்தது. அதற்கு பிறகுதான் தீர்ப்பு வெளியாகி ஸ்ரீராம் பினான்ஸ் நிறுவனத்திற்கு அடிமேல் அடியாய் விழுந்திருக்கிறது. அதாவது மேல்முறையீட்டு வழக்கு மதுரை மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் தனது வாதங்களை முன்வைத்தது. பாதிப்பிற்கு உள்ளாகியிருந்த ஜானகி தரப்பில் கூடுதல் வாக்குமூலம் தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையை தொடர்ந்து விபத்தில் கணவரை பலிகொடுத்துவிட்டு காப்பீட்டு தொகைக்காக சட்ட போராட்டம் நடத்திய ஜானகிக்கு ஸ்ரீராம் ஹோம் பினான்ஸ் மற்றும் ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் சேர்ந்து மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடு 5 லட்சம் ரூபாயும், ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் வழங்க வேண்டிய காப்பீடு 14,69,487 ரூபாயையும் 9/2/2021 அன்று 12% வட்டியுடன் சேர்த்தும் வழக்கு செலவு 10,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணைய தலைவர் பிறவி பெருமாள் மற்றும் உறுப்பினர் சண்முகப்பிரியா ஆகியோர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். வணக்கம், என் பேர் ராஜா. எங்க அப்பா பேர் ராஜேந்திரன். எங்க அம்மா பேர் ஜானகி. எங்க அப்பா ஸ்ரீராம் பைனான்ஸ்ல ஹவுசிங் லோன் எடுத்திருந்தாங்க. அதுக்கு ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் மூலமா அந்த ஹவுசிங் லோனுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த எங்க அப்பா 2020 பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கு எங்க அம்மா அந்த ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்ல இன்சூரன்ஸ் கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டு அலக்களிச்சாங்க. அலக்களிச்சதுனால எங்க அம்மா திருநெல்வேலி நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கறிஞர் பிரம்மா சார் மூலமாக வழக்கு பதிவு செய்தாங்க. வழக்கு பதிவு செய்ததுனால அந்த வழக்கு திருநெல்வேலி நுகர்வோர் நீதிமன்றத்துல இருந்து மதுரை நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு மாத்தினாங்க. மாத்தினதுல எங்க அம்மாவுக்கு சாதகமாக
இந்த வழக்குல வந்து நீதி கிடைத்தது. அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்ட உத்தரவை விட தற்போது வழங்கப்பட்டுள்ள உத்தரவில் 9% வட்டிக்கு பதில் 12% வட்டி என கூடுதலாக 3% உயர்த்தி உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மன உளைச்சலுக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உத்தரவிற்கு பதில் 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு என கூடுதலாக வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் அந்த வழக்குக்கு வந்து மேல்முறையீடு பண்ணாங்க. மேல்முறையீடு பண்ணதுலயும் எங்க அம்மாவுக்கு சாதகமாவே நீதி கிடைத்தது. இதேபோல் 2 வருடங்களுக்கு முன்பு திருவாரூரில் கணவரை இழந்த பெண்ணிற்கு இழப்பீடு வழங்காததால் ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் ஏமாற்றியதால் அப்பெண்ணால் வழக்கு தொடரப்பட்டது. மன உளைச்சலுக்கு 1 லட்சம் ரூபாய் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்றும் 19 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.